சொல்லு சூர்யா. நான் வீராவை அடையறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஒரு நாள், ஒரே ஒரு நாள், இன்னைக்கு நைட்டு வீரா என் கூட தங்கியிருக்கணும். அது வெளியே மொத்தமா சோஷியல் மீடியா, டிவி சேனல் எல்லாத்துலேயுமே நைட்டு என் கூட ஒன்றா இருந்தான்னு பிரேக்கிங் நியூஸாக வரணும். நாளைக்கு ட்ரெண்டிங்கில் வீரா என் கூட இருந்த நியூஸாக தான் இருக்கணும். அப்படி இருந்துட்டா ஊரெல்லாம் அவள் கலங்கப்பட்டவளா தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு வீராவுக்கு ஏதோ இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்கல்ல. ஏன் சொந்த பந்தத்திலே கிசு பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னா பார்த்துக்கோங்க. அவங்கள வச்சே நான் வீராவை அடைஞ்சிருவேன். எனக்காக இது ஒன்று மட்டும் பண்ணு. அவ்வளவுதானே, செஞ்சுட்டா போச்சு. இந்த சந்தர்ப்பத்தை உனக்கு சாதகமாக பயன்படுத்திக்க. என்ன நியூஸ் போடணும்? அந்த வீரா காட்டுக்குள்ள இருந்து வெளியே வரும்போது நான் சொல்ற மாதிரி லைவ் போடணும். கலெக்டர் காட்டுக்குள்ள இருக்காங்களா? ஏன் போடணும்? என்ன விஷயம் சார்? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது. இப்போ கலெக்டர் வீரா காட்டுக்குள்ள இருக்காங்க, அதுதான் நியூஸ். இதை நான் எப்போ சொல்றேனோ அப்ப எல்லா சேனல்லையும் லைவ் போடணும். இதுக்கப்புறம் அந்த கலெக்டர் வெளியில தலை நிமிந்தே நடக்கக்கூடாது. அதெல்லாம் சூப்பரா பக்காவா கவர் பண்ணிடலாம் சார். நாளைக்கு வேணா பாருங்க, பொதுமக்கள் வெச்சா கண்ணு வாங்காம மீடியாவை பார்த்துட்டு இருப்பாங்க. சாப்பிட கூட போக மாட்டாங்கன்னா பாத்துக்கங்களேன். வெரி குட். ஐ லைக் யுவர் ஸ்பிரிட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஒன்னு, கலெக்டர் வீரா கூட வர பையனை கல்யாணம் பண்ணிக்கணும். இல்ல அவமானத்துல வீட்டை விட்டு வெளியே வர முடியாதபடி அவ முடங்கி கிடக்கணும். நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் சார். இந்த பணம் உங்களுக்கு மட்டும் கொடுக்கல, மீடியால இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே சார். போங்க. வீரா, வீரா, ஏய் ஏய் ஏண்டா பாடி கார்டு நான் இருக்கும்போது மேடம் குத்த வந்துருவீங்களா? ஏய் வாடா. என்னடா? வா. வாங்கடா. உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என் உசுரை வாங்கலைன்னா உனக்கு தூக்கம் வராதுல்ல? டேய் என்ன ப்ரோ, பயந்துட்டீங்களா? நீ எதுக்கு இங்க வந்த? மாறனுக்கு எப்பறம் இந்த விஷயம் தெரிஞ்சு? யோ, சம்பந்தமே இல்லாதவன் உனக்கே விஷயம் தெரியும் போது சம்பந்தப்பட்ட ஆளுக்கு தெரியாம போயிடுமா என்ன? ஏய், யாரா சம்பந்தம் இல்லாதவன்? வேற யாரு? நீதான். ஏய் இருடா, உங்களுக்குலாம் இருக்கு. யோ, என்ன நின்னுட்ட? விழலையா? ஏய், வேற பைத்தியக்கார மாதிரி பேசி விழுந்துரு. ஏய், என்னடா பண்ண?
ஐயோ வந்துட்டாடா வந்துருடா ஓடுங்கடா. ஏய், வீரா, ஏய் வீரா, இங்க பாரு. ஏய், கண்ணை திறந்து பாரு. டேய், ஒரு நாள் கூட என்ன பதட்டத்துல வச்சுக்கணும், எனக்கு தூக்கமே வராது. தல டேய் டேய் டேய், அதெல்லாம் ஏற முடியாது, வா. தல தல கேக்குதா? என்ன மேடம், வீட்டுக்கு வந்துட்டேன்னு நினைப்போ? இன்னும் காட்டிலேயே தான் இருக்கும். என்ன பாக்குறீங்க? தோ அந்த நெருப்பு மட்டும் மூட்டலன்னு வைங்களேன், இந்நேரம் கொசு உங்களை மொத்தமா தூக்கிட்டு போய் வெளியே வீசியிருக்கோம். நல்லா தூங்குறீங்களே. இந்த காட்டுல மிருகங்களோட சத்தத்தை கேட்டு நான் கூட மயக்கம் போட்டீங்களோன்னு நினைச்சேன். ஏய், எங்க போற? விடு, நான் வீட்டுக்கு போறேன். ஓஹோ, நேரா போய் ரைட்டு திரும்பினீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் வரும். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் வரும். அப்படி இல்லைன்னா ஷேர் ஆட்டோ, காரு, கேப் ஏதாவது வரும். ஏறினீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ல ஏர்போர்ட் இருக்கு. அங்க இறங்கி டிக்கெட்டை போட்டு நேரா சென்னை போயிடுங்க. உங்க கூட இருந்தா நீங்க எப்படி எல்லாம் கடிச்சு குதறுவீங்கன்னு எனக்கு தெரியுங்க. அதுக்கு அந்த மிருகங்களே பெட்ரு. எனக்கே இந்த காட்டை விட்டு வெளியே போறது தான் சேஃப்டி. என்ன பண்றது, விதி நம்ம 2 பேர்த்தையும் சேர்ந்து வாழ வைக்குது. எதை? சேர்ந்து இருக்க வைக்குது. சரி வா, வந்து உட்காரு. யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப் ஹெல்ப். என்ன ஒருத்தன் காணோம். சும்மாவே நிக்கிறல, பாத்துக்கிட்டே இருக்கல. என் கூட சேர்ந்து நீயும் கத்த. கத்தி கத்தி தொண்டை தண்ணி வத்தினது தாண்டி மிச்சம். எவனுக்கும் காதுல விழுகல. எவனும் இது வரைக்கும் நம்மளை தேடியும் வரல.